25,000, 24,000, 27,000, 28,000 அப்படி தான் சொல்லுவானுங்களே ஒரு 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பசங்களுக்கே. ஏன்னு தெரில. ஆனால் அவங்களால தர முடியும். இண்டஸ்ட்ரீஸால் ஒரு ஆளுக்கு 50,000ன்றதை வச்சா தாராளமாக தரலாம். 50,000 நான் கேட்கல, ஒரு 40K அந்தமாரி சம்திங் தாராளமாக தரலாம். ஆனால் தரமாட்டுறாங்க, ஏன்னே தெரில. அதாவது இப்போ இருக்கிற நிலைமைக்கு வந்து ஒரு 500 மாற்றினா எப்படி காணாமல் போகுதுன்னு எங்களுக்கே தெரில. ஏன்னா பெட்ரோலே வந்து 100 போயிடுது. அசால்ட்டாக போயிடுது. ஒரு நாளைக்கு 100 பெட்ரோலே போயிடுது. அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்ணும், இன்னும் எவ்வளோ செலவுகள் இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை, என்னை வந்து வீட்டில் பார்த்துக்கிட்டாங்க. அம்மா ஒரு நைட்டில் சுடு தண்ணி வச்சு தரதோ, டேப்லெட் எடுத்து கொடுக்குறதோ என்னை நைட்டில் பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் இதே வந்து நிறைய பசங்க வந்து ஊர் விட்டு இங்கே வந்து ரூம் எடுத்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற பசங்கள்லாம் எக்கச்சக்கமாக இருக்கானுங்க. அவனுங்க நிலமையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் மார்க் தான். ரொம்ப 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 கஷ்டம். ஒரு ரூமில் தனியாக நைட்டில் வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுனாலோ, ரொம்ப முடியாமல் போயிடுச்சுனாலோ கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு சப்போர்ட் பண்ணுவானுங்க. பட் அவனுங்களும் பாவம், அவனுங்களும் வேலைக்கு போய்ட்டு வந்து தூங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப பாவம் கைஸ். அந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற பசங்கள்லாம் வந்து சேலரியும் கம்மி, ஒர்க்கும் வந்து எப்படி இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா, வேலைக்கு போகிறது, ரூமுக்கு வர்றது, தூங்குறது, சாப்பிட்றது, திருப்பி வேலைக்கு போகிறது, ரூமுக்கு வர்றது, தூங்குறது, சாப்பிட்றது, இதே தான் ரொட்டீனாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு 20 வருஷம் கழிச்சு, அதான் மேக்ஸிமம் ஒரு 20 வருஷம் கழிச்சு அவனுங்களுக்கு வேலை போயிடுச்சுன்னா அவனுங்க அடுத்தது என்ன பண்ணுவானுங்க அப்படின்னு சொல்கிறது கொஷின் மார்க்கு தான். அதுக்கடுத்து அவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னு சத்தியமாக தெரில. நானே என்ன பண்ணுவேன்னு எனக்கு சத்தியமாக தெரில. ஆனால் பார்ப்போம். லைஃப் எப்படியோ போய்கிட்டுருக்கு. எதுக்குடா படித்தோம், என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு. அதனால் போகிற போக்கில் போயிட்டே இருக்கும். ஆனால் ஒரு சில பசங்கன்னா பரவாயில்ல, கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருக்கும். இந்தமாதிரி டிப்ளமோ ஐடிஐ பசங்க, இந்தமாதிரி டிப்ளமோ ஐடிஐ முடித்த பசங்க வந்து ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருக்கும். இவ்வளோ பேரோட வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போயிட்டுருக்குன்னே தெரில. நான் சொல்கிறது உண்மைனா, அந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற பசங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். கமெண்ட் பாக்ஸை போய் செக் பண்ணி பார்த்துக்கிட்டோம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ்.